ஸோ சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து நம்மளுக்கு பேசிக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட இருக்காது. ஆனா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல சில பேர் தேவையில்லாம சில கெல்லடு கட்டைங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்து அங்க வைப்பாங்க. இது எல்லாமே இருக்கும். உனக்கு தெரிஞ்சா உள்ள வந்து ஃபேஸ் பண்ணு. இல்லன்னா கம்முனு போயிடு. இங்க வந்து சினிமாவை வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நம்மளும் மீடியால இருக்கிறதுனால நம்ம சில கிசுகிசுக்கள்லாம் கேள்விப்படுவோம். அவங்களே வந்து டார்கெட்டா கலாய்ப்போம். என்னவோ வாட் எவர் பேசிட்டு இருப்போம். பட் அந்த மனுஷன் கூட ஒர்க் பண்ணும்போது, ஐயோ! இப்படி ஒரு நல்ல மனுஷனாச்சே! இது தெரியாம நானே நெறைய வாட்டி ட்ரோல் பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன் இப்படின்னும்போது எனக்கு அது ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலா இருக்கு. வெட்டியா வேலை வெட்டி இல்லாம சும்மா இல்லையே. ஏதோ ஒரு கேரக்டரா தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேரக்டரா ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி ஆடிஷன் வச்சு செலக்ஷன் பண்ணி நீங்க கூட்டிட்டு போறீங்க. அசுரனை விட வெறித்தனமான ஒரு விஷயம் இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு 48வது நாள் அந்த இருக்குன்றது இருக்கோட முடிஞ்சு போச்சு. நான் நிஜமா சொல்றேன், நான் தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. பார்க்கல, நானும் பார்க்கல. என் கூட வந்து ஒரு 15 பேர் அந்த படத்துல நடிச்சாங்க. யாருமே பார்க்கல. ஏன்டா இந்த ஒரு படத்துல பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஈரக்கோணியை நம்ம தலையில போட்டு குளிர்ல அதெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஈரக்கோணியை போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபுல்லா இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி ஒரு இடத்துல கூட எங்க ஃபேஸை காட்டணும், எங்களுக்கு ஒரு டயலாக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல. போய் கேட்டதுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். கேஸ்ட்ன்றது கேஸ்ட்டை பேஸ் பண்ணி 2 டீம் தான் இங்க படம் எடுக்கிறாங்க. எந்த டீம்னு உங்களுக்கு சொல்ல வேணா, நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 டீம் தான் இங்க படம் எடுக்கிறாங்க. அந்த 2 டீம்ல ஒரு டைரக்டரோட குட்டி போட்ட குட்டின்று அவங்களே வச்சே எடுக்கிறாங்க. ஸோ இன்னொரு டீம்ல இருக்க பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் கிட்ட இருந்து வர்றவங்களும் அது பேட்டர்னே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இங்க வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நுழைக்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. பெரிய வணக்கம். ஸோ இப்போ நம்ம யாரை மீட் பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கேங்கர்ஸ். அந்த கேங்கர்ஸ் நடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தீபா பாஸ்கர் மேம் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம். மேம் வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். மேம் உங்க முகத்திலே ஒரு புன்னகை தெரியுது. நாங்க வந்து ஆக்சுவலா அங்க வேற ஒரு தீபா மேம் பார்த்தோம் நாங்க படத்துல. பட் இங்க ஒரு வேற மேமா இருக்கீங்க. ஸோ அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க. அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ். மூவி வந்து எனக்கு ஒரு பிளெஸிங். அந்த மூவி வந்து சடனா கிடைச்சது. நம்ம வந்து ஓடி ஓடி ஆடிஷன் பண்ணுவோம், நிறைய மெயில் போடுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. சடனா ஒரு கால் வரும் பாருங்க, காட்ஸ் கிஃப்ட் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது தான் இந்த ரோல். இந்த ரோல் பண்ணும்போது என்னால சுத்தமா நடக்க முடியல. கால்ல ப்ராப்ளம் இருந்தது. அதை ஃபர்ஸ்டே நான் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணி எனக்கு பெரிய கிஃப்டாவே கொடுத்துருந்தாங்க இந்த கேரக்டர். நிறைய பேர் இப்போ வரைக்கும் கால் பண்ணி சொல்றாங்க, தீபா இத்தனை வருஷம் நீ மீடியால இருந்ததுக்கு இப்போ வந்து நீ ஸ்டாண்டர்டா ஓரளவு நின்றுட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் நிறைய கால்ஸ் வருது. சாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த. ரொம்ப தேங்க்யூ சார்ன்ட்டு. கண்டிப்பா மேம். ஆக்சுவலா இந்த வாய்ப்பு வந்து நீங்க தேடி போகல, நீங்க அதுவா தானா வந்த வாய்ப்பு? தானா வந்தது. ஓகே. இந்த வாய்ப்பு வந்ததுக்கு என்ன மேம் காரணம்? நம்மளோட எஃபர்ட், என்னோட எஃபர்ட் வந்து நான் கரெக்டா குடுக்குறேன். காட் கிரேஸ் அது வந்து பல பேர்கிட்ட போயிட்டு இருக்கோம். சடனா வந்து முக்கியம் அதுக்காக ஃபைனல் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு கேரக்டர் வர முடியாது. வாட் எவர் சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நான் தான் இருந்திருக்கேன். ஸோ சடனா அவங்களுக்கு வந்து இவங்கள போடலாம் இந்த கேரக்டருக்குன்னு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்டிங் வீடியோஸ் பார்த்தாங்களா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. நாளைக்கு ஷூட்டுன்னு கால் பண்ணி சொல்லும்போது, சுந்தர் சி சார் மூவி என்ன பேசுவீங்க? தெய்வமே நான் வந்தா போதும். டக்குன்னு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். கண்டிப்பா மேம். மேம் ஆக்சுவலா நீங்க நிறைய இந்த படத்துல நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க. வடிவேல் சாரோட டிராவல் பண்ணிருப்பீங்க, சுந்தர் சி சாரோட டிராவல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நாங்கள் கலகலா இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் வடிவேல் சாரோட அந்த கலகலப்பான மொமெண்ட் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன மேம் நடந்துச்சு அது? நான் வந்து வடிவேல் சார் கூட காம்பினேஷனா ஒர்க் பண்ணல. பட் அங்க ஸ்பாட்ல எல்லாருமே சொல்லுவாங்க, சார் வந்தா வந்து அவரு கேரவன்லயே வந்து உட்கார மாட்டாரு, எல்லாரு கூடவும் தான் உட்காருவாரு, நல்லா ஃபன்னியா பேசுவாரு, எல்லாரையும் சும்மா கூப்பிட்டு அந்த கலாய்க்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இதுல நான் ரொம்ப வியந்து போய் பார்த்தது என்னன்னா, சுந்தர்சி சார் இப்போ நம்மளும் மீடியால இருக்கிறதுனால நம்ம சில கிசுகிசுக்கள்லாம் கேள்விப்படுவோம். அவங்களே வந்து டார்கெட்டா கலாய்ப்போம், என்னவோ வாட் எவர் பேசிட்டு இருப்போம். பட் அந்த மனுஷன் கூட ஒர்க் பண்ணும்போது, ஐயோ! இப்படி ஒரு நல்ல மனுஷனாச்சே! இது தெரியாம நானே நிறைய வாட்டி ட்ரோல் பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன் இப்படின்னும்போது எனக்கு அது ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலா இருந்தது. பட் அந்த செட்டப் அந்த டீமே பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து அவங்க வீட்டு புள்ள மாதிரி அவ்வளோ கைண்ட்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பா. நீங்க வந்து நம்ம சுந்தரி சார் கிட்ட இருந்து லேர்ன் பண்ண விஷயம், இத நான் இப்படி ஒருத்தர் இந்த விஷயம் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா என்ன விஷயம்? ஒரு சீனை வந்து நம்ம பலமுறை தனியாவே கண்ணாடி முன்னாடி அந்த சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்வார்.
ஸோ இந்த சீனை வந்து நீங்க தனியா போய் ஒரு வாட்டி பண்ணுங்க, கண்ணை நல்லா விரிச்சிட்டு இப்படி பண்ணுங்க சீனுக்காக. நீங்க வேற ஒரு கேரக்டர் உங்களால 2, 3 மாடுலேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, அதுல எது பெஸ்ட்டோ அதை இங்க வந்து பிளேஸ் பண்ணுங்க, இப்படிதான் சொல்லுவார். ஸோ அது பண்ணிட்ட பிறகு கரெக்ட்னா கரெக்ட்னுவாரு, கரெக்ஷன்னா அங்க சொல்லுவாரு. இல்லம்மா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன சொல்லுங்க. இல்ல சார் ஓகே ஒன் மோர் அப்படின்னா அழகா வந்துடுவார். நம்மள வந்து அந்த குறை சொல்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மள வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது பெரிய பிளெஸிங். அவங்க டீம் கூடவே ஒர்க் பண்ணது. ஏன்னா இப்போ சுந்தர் சி சாரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த டீம் செட் ஆயிடுச்சுன்னா, அந்த டீம் கூட தான் டிராவல் பண்ணுவார். உதாரணத்துக்கு வந்து கலகலப்பு 1, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து கான்ஃபிடென்ட் இவங்கள இந்த கேரக்டர் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு அவர் மைண்ட் செட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு பெரிய டீம்ல நானும் ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகே. ஆக்சுவலா உங்களுடைய அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஐடென்டிஃபையான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். உங்ககிட்ட இருந்து அந்த ஆக்சுவலா ஸ்டார்ட்டே ஆகுது. உங்களுக்கும் அந்த சின்ன பொண்ணோட அந்த கதையில ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ படம் துவக்கத்திலே எல்லாரும் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருக்கும்போது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க அந்த சீன்ஸ்ல. ஸோ அப்போ உங்களோட மொமெண்ட் எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது? எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஓப்பனிங் சீன்லயே நான் தான் வருவேன்றது எனக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். எப்படி சொல்ற ஃபேமிலியோட போயிருந்தேன் நானு. அந்த ஓப்பனிங்ல நான் வந்துட்டேன்னா, நடுவுல தானே வரும் இல்லையா? இப்போ இப்படியே வந்துருச்சு. ஐயையோ! அவசரத்துல நான் வீடியோ கூட எடுக்கலையே. ஸ்டேட்டஸ் போடலாம், FBல போடலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பட் வந்தவொடனே நெறைய பேர் கூட வந்தாங்க. பிரஸ் டீம்ஸ் எல்லாருமே கரெக்ட்டா சொன்னாங்க ஐடென்டிஃபை. ஒருத்தர் இவங்க தான் அந்த கேரக்டர்ன்ட்டு சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். அவ்வளவுதான். ஸோ ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்க அந்த ஆயிட்டேன். கேரக்டர் அப்படின்றது. இதுவரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லயே இதுதான் வந்து ஒரு முக்கியமான படமா பேர் நீங்க சொல்ற பார்க்குறீங்க. மாரி இருக்கிற படம். இதுவரைக்கும் நான் வந்து பெரிய ஆக்டர்ஸ் கூட கமல் சார் கூட பண்ணியிருக்கேன். உதயநிதி சார் கூட பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் கூட பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கொடுமையான ஒரு நல்ல அனுபவங்கள். கொடுமையான ஒரு நல்ல அனுபவங்கள்லாம் இல்ல. தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு கொடுமையான நல்ல அனுபவம். அது என்ன மேம் அந்த கொடுமையான நல்ல கொடுமையான நல்ல அனுபவம்னா, இரு நான் இந்த கொஸ்டினுக்கு நான் ஓகே. இத முடிச்சிடுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா ஆமா. ஏன்னா இந்த மாரி பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன். உதயநிதி சார் கூட ஒர்க் பண்ணது கூட ஒரு செர்வன்ட் கேரக்டர், ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா டோட்டலா அந்த படத்திலே வந்து 8 பேர் தான். 8 பேர்ல நானும் ஒரு ஆளுன்றபோது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பட் கமல் சார் ஒரு இப்படின்றதுக்குள்ள போயிடும். பட் வந்ததே பெரிய விஷயம். அந்த உலகநாயகன் கூட வந்தது. பட் இது எல்லாமே தாண்டி ஒரு கேரக்டரா டிராவல் ஆனது இந்த ஒரு படம் தான். கண்டிப்பா. இப்போ வந்து நான் சொல்றேன் தனுஷ் தனுஷ் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 48 நாள் கிட்ட ஒர்க் பண்ணோம். ஓகே. ஷூட்டிங் 48 நாள். உங்களுக்கான கால் ஷீட். எங்களுக்கான கால் ஷீட். ஓகே. சோ அதுல நெறைய அடி, உதை, மிதிகள், ம். ரத்தங்கள், காயங்கள், வீர தழும்புகள் எல்லாமே கிடைச்சது. ஆன் கேமராலங்களா ஆஃப் கேமராலயா? ஆன் கேமரால தான் கிடைச்சது. ஆன் கேமரா. ஓகே மேம். எவ்வளவு தழும்புகளும் காயங்களும் கிடைச்சது பாருங்க. தழும்பு இன்னும் இருக்கா? இதெல்லாம் போகாது. ஒரு அடி அடிச்சாங்க. நிஜமா எங்க வீட்ல கூட என்ன அடிச்சது இல்ல. என் புருஷன் கூட என்ன அடிச்சது இல்ல. இந்த கம்பல் பின்னாடி இப்படி குத்தி இது வரைக்கும் ரத்தம் வழிஞ்சுது. அப்புறம் இந்த கேட்ல போயிடுவாருல்ல தனுஷ் சார் போயிடுவாரு. ஆமா. எல்லாம் கேட்டுக்குள்ள கைய விட்டு ம். இது பண்ணுவாங்க. ம். அப்போ பண்ணும்போது இந்த கை இது வரைக்கும் உள்ள போய் மாட்டிக்கிச்சு. கம்பிக்குள்ள அந்த ஆமா அந்த கம்பிக்குள்ள. கேட்குள்ள மாட்டி. எனக்கும் மாட்டிக்கிச்சு. ஹீரோயினா வந்து அவங்களுக்கும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சம்திங் இதெல்லாம் நடந்தது. ஆனா இவ்வளவு உழைப்பு போட்டு எல்லாமே பண்ணி ஒரு இடத்துல கூட நம்ம இல்ல அப்படின்னும்போது எப்படி இருக்கும்? அதுல எந்த போர்ஷன்ஸுமே வரல. எந்த பொசிஷன்ஸுமே வரல. 40 ஏங்க எங்கள நாளுக்கு வச்சே மேல எடுக்கல. எங்கள வச்சு நல்லா பாக்ஸிங் பஞ்ச் மாரி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் நடந்தது. ஆக்சுவலா உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே கூட்டி போயிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆமா விஷயங்கள் வில்லேஜ் நடக்கும். கேரக்டர் அதுல கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம வெட்டியா இல்லையே. வெட்டியா வேலை வெட்டி இல்லாம சும்மா இல்லையே. ஏதோ ஒரு கேரக்டரா தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேரக்டரா ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி ஆடிஷன் வச்சு செலக்ஷன் பண்ணி நீங்க கூட்டிட்டு போறீங்க. நாங்க அங்க போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள வந்து சும்மா கூட்டிட்டு வரல. உங்களுக்கு சும்மா எங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு ரூம் குடுக்கறதெல்லாம் சும்மா கிடையாது. உங்களுக்கான கேரக்டர் கண்டிப்பா இருக்கு. அசுரனை விட வெறித்தனமான ஒரு விஷயம் இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு 48வது நாள் அந்த இருக்குன்றது இருக்கோட முடிஞ்சு போச்சு. மேம் அப்ப மொமெண்ட்லாம் எப்படி அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது? நான் நிஜமா சொல்றேன். நான் தியேட்டர்ல போய் அந்த படத்த பார்க்கவே இல்ல. பார்க்கலீங்களா? பார்க்கல. நானும் பார்க்கல. என் கூட வந்து ஒரு 15 பேரு அந்த படத்துல நடிச்சாங்க. யாருமே பார்க்கல. ஐ ஸ்வேர் உண்மையா சொன்னோம். நான் ஒரு 2 பேர் பார்த்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் அதுல நல்லா தெரிஞ்சுது. ஒரு சீன்ல நல்லா தெரியிற மாரி வச்சாங்க. அதனால பார்த்தாங்க. மிச்சபடி எங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்டா இந்த ஒரு படத்துல பண்ணோம் அப்படின்ற மாரி. ஏன்னா அந்த ஈரக்கூனிய நம்ம தலையில போட்டு நான் மார்கழி மாசம் குளிர்ல அதெல்லாம் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஈரக்கூனிய போட்டுக்கிட்டே இருக்கும்.
அந்த உற்றாதீங்க எம்மோ அந்த ஆமா சாங் விட்டுறாதீங்க இப்போ அந்த சாங். ஃபுல்லா இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி ஒரு இடத்துல கூட எங்க ஃபேஸ காட்டணும் எங்களுக்கு ஒரு டயலாக் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல. போய் கேட்டதுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாட் ஓன்லி திஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி என்ன ஒரு சேர் போட்டு உட்கார வச்சது இந்த கேங்கஸ் மூவி தான். கண்டிப்பா மேம். இப்போ நீங்க இந்த மூவி பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல, இவ்வளவு தூரம் கூட்டு போயிருந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா உங்களை இத ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு இதுதான் மேபி மெயின் இல்ல மேஜரா ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க ஊர்ல இருந்தே ஆளுங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. இருக்கும். ஏங்க அந்த ஊர்ல இவ்ளோண்டு இருக்க பையனுக்கு ஸ்டோரி தெரியும். அடுத்து என்ன சீன் எடுக்க போறாங்க, அந்த கதையோட முழு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சென்னையில இருந்து இங்க நாங்க போறோம், எங்களுக்கு ஒரு பிட்டு கூட தெரியாது. பட் ஆனா ஃபைனலா வந்து நாங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு எங்க ஊர் ஆளுங்கள வச்சு எடுக்கும்போது தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும், அந்த வலி தெரியும். அதனால வந்து அவங்கள வச்சு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இத ஃபர்ஸ்ட்டே அவங்க கொஞ்சம் ஓப்பனா சொல்லியிருந்தா, நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் இந்த தழும்பெல்லாம் தேவையில்லையே. அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் நீங்க? எதுக்கு நான் எப்படி சொல்றது? கேஸ்ட் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. கேஷ்னா கேஸ்ட்னா க்ரூ இந்த ஒரு கேஸ்ட். படத்துக்காக சொல்லல. ம். ஆல்ரெடி இப்போ வர படங்கள்ல நிறைய படங்கள்ல வந்து கேஸ்ட் மிகப்பெரிய தூணா இருக்கு. கேள்வி அங்க. இப்போ கேஸ்ட்ன்றது கேஸ்ட பேஸ் பண்ணி 2 டீம் தான் இங்க படம் எடுக்குறாங்க. ம். எந்த டீம்னு உங்களுக்கு சொல்ல வேணா நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 டீம் தான் இங்க படம் எடுக்குறாங்க. அந்த 2 டீம்ல ஒரு டைரக்டரோட குட்டி போட்ட குட்டி, குட்டி போட்ட குட்டின்று அவங்களே வச்சே எடுக்குறாங்க. ஸோ இன்னொரு டீம்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டர் கிட்ட இருந்து வர்றவங்களும் அது பேட்டர்னே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுக்கு 2த்துல நடுவுல சினிமாக்காரங்கன்னு இருக்கும். இது வந்து எந்த ஒரு கேஸ்டும் கிடையாது. சினிமாக்காரங்கன்றது பொதுவான ஆள், பொதுவான ஒரு துறை. இதுல ஆமா. வந்து எங்களுக்கு நடிப்பு தெரியும், டப்பிங் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிட்டு வரோம். இங்க வந்து கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து நுழைக்கிறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. பாலா சாரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. சினிமால வந்து ஜாதின்ற பேர கொண்டு வராதீங்க. அவன் வந்து மிக கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க பாலிடிக்ஸ் அதுதான் நடக்குது. பெரிய படங்கள்ல சில எப்படி சொல்றது? ட்ரீம் வாரியர்ஸ், ஸ்கிரீன் சீன் இந்த மாரி பெரிய படங்கள்லாம் கிடையாது. குறிப்பிட்டு 2 டீம். அந்த 2 டீம் ஃபாலோ பண்றாங்க. 2 டீம் கிட்டயும் நான் போயிட்டு தான் இருக்கேன். 2 டீம்ல யாராச்சும் ஒருத்தர் குடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே மேம். பரவால்ல. நீங்க இவ்ளோ ஓப்பனா விஷயம் சொல்றீங்க அதுல. இல்ல இது இங்க நடக்குது. சில பேர் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. நான் நான் புதுசா சினிமாக்கு வரவங்க கிட்ட சொல்றேன் நானு. "எப்பா நீ இந்த டீமுக்கு போம்போது ஸ்மார்ட்டா, குட் லுக்கிங்கா போவாத. காலையில தூங்கி எந்திச்சிட்டு வித்தவுட் மேக்கப்ல கொஞ்சம் அழுக்கு படிச்ச மாரியே போ. அவங்க கண்டிப்பா உன்ன வேலைக்கு சேர்த்துப்பாங்க. இந்த டீமுக்கு போம்போது நீ நல்லா சூப்பரா ஸ்மார்ட் காயா போ. அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க." மேம் இப்ப ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நெறைய சொல்லுங்க. பேரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இத இப்படி நீங்க சொல்லும்போது அடுத்து நமக்கு வாய்ப்பு குடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த மாரி எதுவுமே இல்லைங்களா? அந்த மாரி எனக்கு பழகிடுச்சு. இப்போ வந்து நான் நெறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன். நாட் ஒன்லி இந்த சினிமா ஆக்டிங் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து விஜேவா இருந்திருக்கேன். நானும் உங்கள மாரி வந்து பல பேர இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஊர் ஊரா போய் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஸோ அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 169 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ம். ஸோ சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து நம்மளுக்கு பேசிக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட இருக்காது. ஆனா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல சில பேர் தேவையில்லாம சில கெல்லடு கட்டைங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஒரு வார்த்தைய எடுத்துட்டு வந்து அங்க வைப்பாங்க. இது எல்லாமே இருக்கும். உனக்கு இந்த இடம் வந்து சினிமான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய கடல். ம். உனக்கு தெரிஞ்சா உள்ள வந்து ஃபேஸ் பண்ணு. இல்லன்னா கம்முனு போயிடு. இங்க வந்து சினிமாவ வந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான்.